யாருக்கு டைட்டானிக் காதல் கதை பற்றி தெரியும்? நமக்கு தெரிஞ்சது ஜாக்கும் ரோஸும் தான். ஆனால் உண்மையான கதை என்ன தெரியுமா? ஆப்பிரிக்காவில் ஹைட்டிங்கிற பகுதியிலேருந்து ஒரு பொண்ணு வந்து ஃப்ரான்ஸில் தங்கி வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அவன் தான் ஜோசப். அதே ஃப்ரான்ஸில் பிறந்த பொண்ணு தான் ஜூலியட் மேரி லூயிஸ். இவங்க 2 பேரும் எதாச்சரியாக மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் காதல் வயப்படுறாங்க. காலகட்டத்தில் கருப்பருக்கும் வெள்ளையருக்கும் அடிக்கடி சண்டை ஏற்படும். இதே மீறி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து தன்னோட சொந்த ஊரான ஆப்பிரிக்கா ஹைட்டிக்கே போகலான்னு ஜோசப்பும் ஜூலியட்டும் கிளம்புறாங்க. கடல் பயணம் இவங்களுக்கு இனிமையானதாக இல்லை. அங்கேயும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பனிப்பாறை மீது அந்த கப்பல் மோதி டைட்டானிக் கப்பல் உடையுது. தன் காதல் மனைவியை காப்பாற்றுறதுக்காக அந்த மக்கள்கிட்டயே ஃப்ரான்ஸுக்கு அனுப்பிச்சி விட்றாரு. நான் வந்து உன்னை ஃப்ரான்ஸில் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இறுதியில் அவர் கடலில் மூழ்கி இறந்து போகிறாரு. அது தெரியாமல் தன் காதலன் வருவான்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப நாள் ஜூலியட் காத்துட்ருக்கிறான் ஜோசப்.